அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை விருந்தினர் மருதுபாண்டியன் சார், அசோகன் சார், பினாக் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். காலை வணக்கம். புது நிகழ்வுக்காக இங்கே எல்லாம் நம்ம கூடியிருக்கிறோம். அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, பெருங்குடல் மற்றும் மலக்குடல் நோய் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, அந்த நோயை வென்றவர்களின் வெற்றி சந்திப்பு, அவர்களை கொண்டு இந்த பெருங்குடல் மற்றும் மலக்குடல் நோயை எப்படி தடுக்கலாம், எப்படி வெல்லலாம் அப்படின்னு உலகுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். வருஷம் கிட்டத்தட்ட நம்ம ஜிம் மருத்துவமனை ஆரம்பித்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த நோயிலிருந்து வென்றவர்களின் ஒரு சந்திப்பும் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பல்வேறு விதமான ஒரு நோக்கத்தை கொண்ட ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்குறோம். ஏன் இந்த மார்ச் மாதம் இந்த இது வருஷம் நடத்துகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மார்ச் மாதமும் கோலோரெக்டல் டிசீஸ் அவேர்னஸ் மந்த். நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க. ஹார்ட் டே, விமென்ஸ் டே அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? பட் ஆனால் ஒரு மாதம் முழுவதுமே ஒரு நோய்க்கு செலவெடுக்கக்கூடிய ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, எவ்வளவு நம்ம மலக்குடல் பெருங்குடல் நோய்கள் இருக்கும், அதனுடைய தாக்கம் எவ்வளவு, அதை எவ்வளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் முழுவதும் மார்ச் கோலோரெக்டல் கேன்சர் மற்றும் டிசீஸ் அவேர்னஸ் மந்த். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இந்த மார்ச் மாதத்தை நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதாவது எஸ்பெஷலி இந்த கோலோரெக்டல் மலக்குடல் மற்றும் பெருங்குடல் நோய்கள், அந்த நோய்கள் புற்றுநோயாக இருக்கலாம், ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூல வியாதி, பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, மலக்குடல் பிரச்சனை, ஐபிடி சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இப்போ நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அது அந்த மாதிரி பெருங்குடல் அல்சரில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் நிறைய நோய்கள், ஆசனவாய் நோய்கள், இது எல்லா நோய்களுடைய முக்கியத்துவத்தையும் அதன் தடுப்பு முறைகளும் அதற்கான சிறப்பு சிகிச்சை முறைகளையும் வலியுறுத்தி ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தை நம்ம கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக கடைபிடிக்கிறோம். அதில் நீங்கள் இந்த விழாவை சிறப்பிற்கு டாக்டர் பினாக் தாஸ் சொன்னது போல, நீங்கள் தான் வாரியர்ஸ், நீங்கள் தான் இந்த விழாவின் நாயகர்கள். உங்களை நான் வரவேற்கிறேன். நன்றி. ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவ குழு. அந்த குழுவில் டாக்டர் பினாக் தாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர் அஜய் வாங்க ப்ளீஸ் கம். டாக்டர் நிரஞ்சன், டாக்டர் சசி, ப்ளீஸ் கம். இவங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் முடியாது. அவர் டீன்ல, அதாவது அவருடைய பதவின்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபாக இருக்கட்டும், எஜுகேஷன், அதாவது டாக்டர்ஸ்க்கு பொதுவாக குறிப்பாக சர்ஜன்ஸ்க்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவர் பிக்கஸ்ட் டீச்சர் அப்படின்றது தான் அந்த தென் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக. மதுரை மெடிக்கல் காலேஜ் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு இணையான ஒரு முக்கியமான ஒரு மருத்துவக் கல்லூரி. தென் தமிழகத்தில் அறுவை சிகிச்சை துறையில் தனக்கென ஒரு பெரிய ஒரு பேரை ஏற்படுத்தினோர் மட்டுமல்லாமல் அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் தலைவராக இருக்கிறார். இதுதான் இந்தியாவிலே மட்டும் இல்லை, உலகத்திலேயே 2வது பெரிய சர்ஜிக்கல் அசோசியேஷன். அமெரிக்கன் காலேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு 40,000 உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய அறுவை சிகிச்சை அசோசியேஷன் தலைவராக அவர் மருதுபாண்டியன் சார் இந்த வருஷம் பொறுப்பேற்று வெற்றிகரமாக அவருடைய பணியை துவங்கி இருக்கிறார். ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் அந்த பதவி இருக்கும். இதன் பதவியின் முக்கியத்தை சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி 40,000 அறுவை சிகிச்சை நிபுணர்களின் தலைவராக, அதாவது இந்தியாவில் சர்ஜன்ஸ் அப்படின்னா இவர் தான் அவருக்கு எங்களுக்கெல்லாம் பாஸ். இன்னொரு சிறப்பு அம்சம் சென்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த அறுவை சிகிச்சையினுடைய அமைப்பின் ஹெட் ஆஃபீஸ், தலைநகரம், தலைமை செயலகம் சென்னையில் தான் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கே ஹெட் ஆஃபீஸ், அதாவது ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம சென்னையில் தான் ஆரம்பித்து
அது ஒரு பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம். நிறைய சர்ஜிக்கல் அசோசியேஷன்ஸ், நிறைய மருத்துவ அசோசியேஷன்ஸ் நம்ம தமிழகத்துல இல்லை. அதுக்கு விலக்காக அறுவை சிகிச்சையின் அகில இந்திய அறுவை சிகிச்சையின் அமைப்பினுடைய தலைமையகம் சென்னையில் இருக்கு. அந்த தலைமையகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சையின் தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய தலைவர் வந்து டாக்டர் பழனிவேல் அவர்கள். அவர் 2007 இருந்தாரு. ஏன்னா பெரிய காம்படிஷன், அகில இந்திய அறுவை சிகிச்சையின் தலைவர் அப்படின்ற ஒரு பெரிய பதவி, நிறைய பேருடைய ஒத்துழைப்பு வேணும். ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால்தான் இந்த துறையின் தலைவராக ஆக முடியும். 2007 நமது ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் பழனிவேல் அவர்கள் தலைவராக இருந்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் இந்த அகில இந்திய அமைப்பின் ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார், எங்களுடைய பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ ஒரு கைதேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர், எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு டீச்சர், டீனாக இருந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்புகளை வகித்த ஒரு முழுமையான அறுவை சிகிச்சை எங்களுக்கெல்லாம் ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய மருதுபாண்டியன் சார் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைக்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ வெரி மச். இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஸ்கெட்யூல் ஒரு வாரம் கூட, ஜனவரியில் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட வீட்டிலேயே வீக்கெண்ட் இருந்தது. ஏன்னா 25 மாநிலங்கள், ஒரு மாநிலத்திலையும் வந்து இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிகழ்வுகள் அனைத்துக்கும் இவர் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவர் வந்து அதுவும் இந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்கிற இந்த திங்கட்கிழமை நம்மளோட வந்து இந்த சிறப்பு திட்டத்தை துவக்கி வைக்கிறதுல நமக்கு எல்லாம் பெருமையாக நான் கருதுகிறேன். இறுதியாக இந்த திட்டத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் சொல்ல மாதிரி இந்த மலக்குடல் மற்றும் பெருங்குடலுடைய நோய்களை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சா எளிதில் நம்ம வந்து இந்த நோய்களை தவிர்க்கலாம் அல்லது எளிதில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதை வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பென்ஷனர்ஸ் அவர்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக கோலோரெக்டல் கேன்சர் ஸ்கிரீனிங்கை நான் முதல்ல வந்து போன வருடம் இது வந்து கணைய புற்றுநோய்க்காக ஆரம்பிச்சக்கூடிய இந்த திட்டத்தை பினாக் சொன்னார். சார், நம்ம வந்து ஏன் கோலோரெக்டலுக்கும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது? இமீடியட்லி எஸ் பண்ணலாம் டாக்டர் பினாக் அப்படின்னு சொல்லி அதை வைக்கக்கூடிய இந்த திட்டம் தான் தமிழகத்தில் மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழக அரசின் பென்ஷனர்ஸ் எங்கிருந்தாலும், உலகத்தில் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக இந்த ஒரு பென்ஷனர்ஸ் ஸ்கீமை துவக்கி வைக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். இது வந்து ஒரு கடமையாகவே கருதும். ஏன்னா அந்த கோலோரெக்டல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மலக்குடல் மற்றும் பெருங்குடல் நோய்கள் 60 வயதிற்கு மேல் தான் நிறைய பேர் பார்க்கணும். ஸோ இந்த பென்ஷனர்ஸ்ன்ற எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க, அவங்க வயதானவர்கள், அவர்களுக்கு இந்த இலவச திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை ஆரம்பத்தில் கண்டறிய முடியும், எளிதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு குடல் நோய் இருக்கா இல்லையான்னு பார்த்து, இல்லை அப்படின்னா அவர்களுக்கு குடல் நோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்க முடியும். இப்படி பல நோக்கங்களை கொண்ட இந்த திட்டத்தை தான் இன்னைக்கு துவக்கி வைக்கிறதா இருக்கிறோம். அந்த தமிழ்நாடு பென்ஷனர்ஸ் ஃப்ரீ கோலோரெக்டல் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் தொண்டு எல்லாத்துக்கும் பப்ளிக்ல எங்களால் ஃப்ரீயா பண்ண முடியாது, இட்ஸ் வெரி இம்பாசிபிள். அதற்கு மாற்றாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா பண்ணக்கூடிய ஒரு கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சலுகை விலையில ஒரு நாமினல் ரேட்ல பண்ணக்கூடிய திட்டத்தையும் இன்று துவக்கி வைக்க இருக்கிறோம். இந்த இரு திட்டங்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும், பத்திரிகை நண்பர்களாகட்டும், கோலோரெக்டல் டிசீஸ்லிருந்து வென்றவர்களாகட்டும், உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பும், உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட்டிங், நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Sir, to welcome you all today for this colorectal disease awareness program. March is basically colorectal cancer awareness program, but we are combining it to decrease the stigma of colorectal disease which is there in the society. So the whole purpose of this gathering is to spread awareness, to be self-aware
and to break the stigma, break the silence to the community as well, so that you act as ambassadors and can spread awareness regarding this disease. Because we know that cancer, if detected early, is curable, treatable, and beatable. First and foremost, I would like to welcome our chief guest, our esteemed chief guest for this occasion, Dr. Maruthu Pandian sir. He is the president of Association of Surgeons of India. He was former dean of Madurai Medical College. Sir is very busy. Yesterday itself, he was doing lot of social work in the form of village adoption program run by the Chennai City's chapter of Association of Surgeons of India. There was a mega camp, there was endoscopy training session, and also they planted more than 100 trees. So it shows the amount of dedication he has towards the public, towards the service of the public and spreading the awareness. So thank you, sir, for coming and honoring us. I also would like to express my gratitude to the management of GEM Hospital, our visionary founder chairman, Dr. Pallivelu sir, our CEO Ashokan sir, our directors, Dr. P. Senthilnathan sir and Priya ma'am, for their unwavering support and providing us with the infrastructure we need for delivering world-class treatment for our patients. Thank you, and also allowing us to host this kind of event so that we can be part of spreading awareness, and you all can be part of this. I would also like to thank the member of the press and media who have joined us today, because your voice, our program, the reason, the purpose of this program should spread beyond this world. And it is through the voice of the media only that we can spread to the general public that the awareness is so important, the sole purpose why we are here. And finally, the most important people, the heroes of this event, all the patients who have been through these problems and have been a true warrior and have come up victorious. They are examples that this disease is treatable, curable, beatable. If we, through their resilience, through their patience, through undergoing the process, accepting the challenge, and finally coming out victorious. So you all are heroes, you all are chief guests, and you are also ambassadors for us to spread awareness in the community regarding this disease, so that by screening, by early detection, we can treat, beat, and cure cancer. Our goal is simple today: to educate, to encourage everyone to spread awareness, and to replace fear with knowledge. Let us make this program a success. Once again, I thank all of you for coming on behalf of my team at GEM Hospitals. Thank you. நண்பர் மருது அவர்கள் இதற்காக இவ்வளவு சிரமங்கள் மேற்கொண்டு இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு மிகவும் நன்றி. செந்தில் அவர்கள் மிக தெளிவாக, வழக்கமான சொல்லலாமா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டா உண்மையாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த நோயிலிருந்து மீண்டு தன்னம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் தான் இந்த நோயை வேற இருக்கக்கூடிய, நோயை வெல்லக்கூடிய தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு வைக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த மருத்துவமனையுடைய டைரக்டர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்களே, இந்த மருத்துவமனையுடைய நிர்வாக பொறுப்பு அதிகாரி டாக்டர் அசோகன் அவர்களே, இந்த குடல் நோய்க்கான துறையினுடைய தலைவர் டாக்டர் பினாக் அவர்களே, அவரது குழுவை சேர்ந்த அனைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களே, இந்த விழாவில் வெற்றியாளர்களாக கருதக்கூடிய இந்த நோயிலிருந்து மீண்டு தங்களை முழுமையாக வைத்தியத்தில் ஈடுபடுத்தி வெற்றி கண்ட உங்கள் அனைவரையும்
பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அருளாலும் இந்த ஜெம் மருத்துவமனையினுடைய மிகச்சீரிய தனித்துவம் வாய்ந்த சிகிச்சையினாலும் நீங்கள் எல்லாம் அந்த குடல் அது புற்றுநோயாக இருக்கட்டும், சாதாரண நோயாக இருக்கட்டும், அதிலிருந்து முழுமையாக உங்களை விடுவித்த இந்த நிர்வாகத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜம்மு ஹாஸ்பிட்டலை பற்றி நீங்கள் சொல்லணும்னா அவங்களுடைய நிறுவனர் டாக்டர் பழனிவேல் அவர்களை சொல்லணும். உலகத்தில் உள்ள முதல் ஒரு 5 லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் தேர்ந்தெடுக்கணும்னா அதில் முதல் ஆளாக நம்ம பழனிவேல் சார் தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அந்த லேப்ராஸ்கோபிக் துறையினுடைய ஒரு லெஜண்ட் சொல்லலாம். அவர் 4 நாளைக்கு முன்னாடி பேசினார். இந்த விழாவிலுடைய நீ கட்டாயம் பங்கெடுத்துக்கிறேன்னு பண்ணார். எனக்கெல்லாம் ஒரு டீச்சர் அவர் லேப்ராஸ்கோப்பிங்கிற ஏபிசிடியை கற்றுக்கிறங்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய டீச்சர்னா சொல்லணும். உலகத்தில் எங்கே போனாலும், ஜப்பான் போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, பழனிவேலு அப்படின்னாலே அது ஒரு தனி பெருமை. தமிழனாக இருக்கிற எங்களை போன்றவங்கெல்லாம் மிக்க பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயம். அவர் சார் லேப்ராஸ்கோப்பியில் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடை உண்டாக்கியிருக்காரு. அதே போல் நீங்கள்லாம் ஜெம்முன்னா அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மெடிசின் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. என்னோட பார்வையில் ஜெம்முன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் ஜெம்மாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செந்தில்நாதன் சாருடைய ஸ்கில்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்களே இப்போ உணர்வுபூர்வமாக அறிஞ்சிருப்பீங்க. நிறைய மாநாட்டில் நான் ஒரு லேப்ராஸ்கோப்பிக்கு இந்த லைவ் சர்ஜரி பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க. இப்போ அடுத்த இந்த வாரம் கூட ஹூப்ளிக்கு வர்றாரு, நானும் போகிறேங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மூலையில் நடந்தாலும் செந்தில்நாதன் சாரும் சரி, பிரவீனும் சரி, அவங்களுடைய டீம் அடுத்த நண்பர்களும் சரி, எல்லாரும் அங்கே பார்ப்பாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா சர்ஜன்ஸுமே ஒரு பாராட்டி பெருமையாக பேசுவாங்க. அவருக்கு ஒரு தனி முத்திரை செந்தில்நாதன் சார் பதிச்சிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த மருத்துவனுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற என்னுடைய மூத்தன் அண்ணன் என்று கூட சொல்லலாம், அவர் அசோகன் சார், அவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பினாக் சார் ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கே இருக்கீங்க சார், எப்போ வர்றீங்க, அக்காமடேஷன் கொடுக்குவா, கார் அனுப்புவா, மாற்றி என்னை கவனிச்சுக்கிட்ட பினாக் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, செந்தில்நாதன் சார் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டாரு. உலகத்தின் மிகப்பெரிய அசோசியேஷனான அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா, அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கத்தினுடைய தலைவராக ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு பின்பு டாக்டர் பழனிவேல் சார் போன்ற பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடத்த நான் இப்போ அடைஞ்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இதுக்காண்டி நான் நிறைய இந்த அசோசியேஷனுக்காண்டி உழைச்சிருக்கேன். சாதாரண ஒரு மதுரையினுடைய கிளைச்ச உறுப்பினராக இருந்து படிப்படியாக மாநிலத்துக்கு, அகில இந்திய அளவுக்கு என்னுடைய ஈடுபாட்டினால இந்த பொசிஷனுக்கு என்னால் வர முடிஞ்சது. இந்த அசோசியேஷன் ஒரு 2 தான் முக்கியம். ஒன்று எஜுகேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு, முதுநிலை மாணவர்களுக்கு போதிய பாடம் சொல்லிக் கொடுப்பது. அதே போல் 2வது கண்ணாக சமூக நல செயல்பாடுகள், இப்போ ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ சர்ஜரி கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப், அந்த மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸும் இந்த அசோசியேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இதையும் நான் பார்க்குறேன். இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய சார்பாக அந்த மலக்குடல், பெருங்குடல், ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வராமல் தடுப்பது எப்படி என்கிற அந்த ஸ்க்ரீனிங் கேம்பை பென்ஷனர்ஸுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கும் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய இருக்கிறாங்க. இந்த சேவை எங்களுடைய அசோசியேஷனுடைய ஒரு பார்வையாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களாகி நீங்கள் என்னதான் விடுபட்டு வந்துட்டா கூட மற்றவர்களுக்கு இந்த நோயினுடைய தடுப்பு முறையை மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்களும் அறிஞ்சுக்கணும். உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குடலில் ஒரு கட்டிங்கிறது உடனே தெரியாது. சார் சொன்ன மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம் அது ஆரம்பிச்சு. நம்மளுக்கு சாதாரண ஒரு ரத்த சோகம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். வேற எந்த தொந்தரவும், வயிற்று வலியோ எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம ரத்த சோகம் தானே, சரியாக சாப்பிடல அதனால வந்துருச்சு, அதனால இருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பட்டு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா
மலக்குடல் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டி இருந்து அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு உங்கள் ரத்த சோகை ஏற்பட்டிருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மலக்குடல் வியாதிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொண்டால், உங்களை இந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டால் அந்த வியாதியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடலாம். இந்த நோக்கத்தை முன்னிறுத்தித்தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய ஜெம் மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். A rare privilege to stand before the august gathering of dedicated, devoted, energetic team of doctors and their patients and other well-wishers and the audience. It gives me to express my sense of gratitude and good morning to all of you. சார் சொன்னாங்க, மிக சிறப்பாக சொன்னாங்க நம்முடைய சீஃப் கெஸ்ட் சார் அவர்கள். இது ஜெம் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ஜெம் ஆஃப் த ஜெம் ஹாஸ்பிட்டல்னு நம்மளுடைய டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு சிறந்த ஜெம் ஆஃப் த ஜெம் ஹாஸ்பிட்டலாக டாக்டர் பினாக் தாஸை வைத்துள்ளீர்கள். அவர்களுடைய டீமானது மிக சிறப்பான சீரிய முறையிலே ப்ராப்பர் கோஆர்டினேஷனோட தன்னுடைய பங்களிப்பை டாக்டராக மருத்துவராக மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பலவிதமாக பேசி, அவர் அதிகமாக பேச மாட்டார், செயலிலே மிகவும் சிறந்தவர். அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நான் வியாதிக்காக வந்த பொழுது கிட்டத்தட்ட 15 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை எவ்வாறு குணப்படுத்த வேண்டும் என்பதை தீர அறிந்து அதை செய்தார்கள். திருவள்ளுவர் கூறியது போல, நோய் நாடி நோய் முதல் நாடி அது திணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்பது போல அதை முழுமையாக அறிந்து எங்களுக்கு முழுமையான சிகிச்சையை கொடுத்து இன்று நான் அந்த வியாதியிலிருந்து முற்றிலும் விடுபட்டவனாக உங்கள் மேல் நிற்பதிலே சந்தோஷப்படுகிறேன். அதற்காக என்னுடைய நன்றியை அனைவருக்கும் தெரிவித்துக் வணக்கம். நான் டாக்டர் பினாக் தாஸ்குப்தா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொலோரெக்டல் சர்ஜரி அட் ஜெம் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு மார்ச் மந்த் கொலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த். அதுக்காக தான் நம்ம ஒரு மீட்டிங் பண்ணோம். அண்ட் கொலோரெக்டல் கேன்சர், மலக்குடல் பெருக்குடல் வர புற்றுநோய் இஸ் த 4th மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர். அண்ட் இது அர்லி டிடெக்ஷன் பண்ணால் இட் இஸ் க்யூரபிள், ப்ரிவென்டபிள், க்யூரபிள். ஸோ அதுக்காக தான் அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர் ஸ்கீம் அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம டீம் டாக்டர் ரஜீவ் இருப்பாங்க. ஸோ கொலான் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அது ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஹைலி க்யூரபிள். இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் டியூமர் ரெஜிஸ்ட்ரி அதில் தான் கணக்கெல்லாம் வருது. அதில் கொலான் கேன்சர் இந்த இஸ் ஆன் த ரைஸ் இன் சென்னை. அது வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷனால தான். பட் கொலான் கேன்சர் வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு கேன்சர். சிம்பிள் பிளட் டெஸ்ட் அண்ட் சின்ன எண்டோஸ்கோப்பி வழியாக நமக்கு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணியாச்சுன்னா 90 to 95% கம்ப்ளீட்லி க்யூரபிள், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். இந்த மெசேஜ் தான் இந்த கொலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் நம்ம பண்ணுறோம். நிறைய அட்வான்சஸ் இன் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, அப்புறம் கீமோதெரப்பிலே நியூவர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இது எல்லாமே கொலான் கேன்சரில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த அட்வான்சஸ்னால க்யூர் ரேட்ஸ் அதிகரிச்சிருக்காங்க. எந்த ஏஜில் வருது, என்ன மாதிரி ப்ரிகாஷன் வந்து காமன் பீப்புள் ப்ரொவைட்? கேன்சர் இப்போ கொலோன் கேன்சர் வர கரெக்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஏஜ் எதுவும் கிடையாது. அண்ட் மோர் we are seeing nowadays early colorectal cancer யங் ஏஜ்லேயே வருது. அதனால இப்போ ஸ்க்ரீனிங் அட்வைஸ்ட் ஏஜ்னா 45 தான். ஸோ அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா சொன்ன மாதிரி இது க்யூர் பண்ணலாம். சிம்டம்ஸ்னால் கேன்சரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் எல்லாம் சிம்டம் கேட்டிங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகும், வெயிட் லாஸ் ஆகும், மோஷனில் பிளட் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ டயட்டு பொறுத்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபைபர் ரிச் டயட்டுன்னு சொல்லுவோம். ஹை இன் க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது நிறைய எடுத்து
இப்போ நான்வெஜ் எடுக்கிறோன்னா ஃபிஷ்ஷு, லீன் மீட், சிக்கன் அந்த மாதிரி. ரெட் மீட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா குறைஞ்சிச்சுன்னா அது வந்து கொலான் கேன்சர் இன்சிடென்ஸ் குறைக்கும். ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைல். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா கேன்சர்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் லிமிட்டட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இது எல்லாமே வில் reduce the chance of colon cancer. அவேர்னஸ் வந்து என்ன மாதிரி, ஹவு டு கான்டாக்ட் இருக்கு, என்ன யார் இப்போ கான்டாக்ட் பண்ணிருக்காங்க? இப்போ எல்லா டிசீஸ்ல இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கொலோன் கேன்சர் ஆக்சுவலி இந்த பெரிக்குடல் மலைக்குடல்ல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க. ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா பீப்புள் வில் கம் அர்லி. அதுதான் நம்ம எய்ம். கான்டாக்ட் பண்ணுவோம் ஜெம் ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட். ஸோ லைக் நேரம் வரலாம். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு, கேம்ப்ஸ் போயிட்டு இருக்கு, அது மூலியம் வரலாம். Constipation is the early sign for சேஞ்ச் இன் பவுல் ஹேபிட் இஸ் ஏர்லி சைன். கான்ஸ்டிபேஷன் ஏஜ்னாலே வரலாம். அது நிறைய ரீசன்ஸ், கான்ஸ்டிபேஷன்ஸ்க்கு நிறைய ரீசன் இருக்குல்ல, பட் எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைன். ஸோ அதாவது ஆல்டர்ட் பவுல் ஹேபிட்ஸ் சொல்லுவோம். டெய்லி போனது வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது, செரல் டைம் டயரியா வராங்க. ஆல்டர்டாக ஹேபிட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி செக்அப் பண்ணுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் பிளட் இன் த ஸ்டூலில் பிளட் வந்துச்சுன்னா அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பைல்ஸ்னால் இருக்கலாம், பட் ஒரு வாட்டி வந்து செக்அப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பிளட் வந்தனாலே பைல்ஸ் தான் இருக்கும்னு நினச்சிட்டு பார்க்காம அப்புறம் வரும்போதே ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்னா சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன். மோஷன் போயிட்டு வந்த அப்புறம் ஃபுல்லாக கிளியர் ஆகலை, மறுபடி போயிட்டு வரலாம், அது ஒரு ரொம்ப முக்கியமான சிம்டம். தேங்க்யூ.